இல்லங்க, எல்கேஜி யூகேஜி சண்டையா? அந்த சண்டை என்ன சண்டைன்னா ட்விட்டர்ல போட்டுக்கிட்டாங்க. ஆமா, சரி, அது ட்விட்டர் சண்டை தானே. என்ன அதான் சொல்றேன், இதுதான் எனக்கு வார்த்தை தடிக்க வைக்குது. என்ன அரசியல் புரிதல்ல டிவிகே ஃபார் தமிழ்நாடுன்னு போட்டதை மேடையில் ஏறி பெருமையா பேசுறேன். அது பிரிகேஜி சண்டை தானே. ஏறும் போதே ஹேஷ்டாக் கெட் அவுட் நீ என்ன மானாவுக்கு கையெழுத்து போட்ட? கேட்பாங்களா மாட்டாங்களா? நாங்க கேட்கல. கேட்பாங்களா மாட்டாங்களா? அது என்ன எல்கேஜி யூகேஜி பிரிகேஜி பால்வாடி சண்டையா? கெட் அவுட்னு நீ போர்டு வச்சு நீங்க கையெழுத்து போட்டு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்றோம்னு பண்றது பால்வாடி சண்டையா இல்லையா? இப்ப திமுகவும் பாஜகவும் போடுறது பால்வாடி சண்டை என்றால் நீ போட்ட அந்த கட் அவுட்ல போட்ட ஹேஷ்டாக் பால்வாடி சண்டையா இல்லையா? சொல்லு, பதில் சொல்லு. அதுக்கு முன்னாடி லயலா பண்ணி வந்து நிட்டு அவரு சிரிப்ப பாரியா, அவரு ஹேர் ஸ்டைல பாரியோ. இது கட்சி மீட்டிங்கா? நீ நடத்துறது கட்சியா? அல்ல, ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்ஸிங். உன் கண்ணு அழகு தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா இப்படின்னு சினிமா பாட்டை பாடி கேட்டுட்டு வந்தா இவ்வளவுதான் கொள்கை வரும். எரிச்சல் அதுல. அதாவது நடத்துறது தாவேகா மேடம் கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு உருப்படியை இறக்கி அது என்ன ஜனநாயகன் ஜனநாயகன் எப்பாடே ஜனநாயகத்தை படாத பாடு பொறுத்தாங்கடா. அது பட ப்ரமோஷன், அவர் அதுக்குதான் கூட்டு வர்றாரு. அதை மறுபடியும் போட்டு பாருங்க. ஜனநாயகன் ஜனநாயகன் இது கட்சி மேடா கண்ணா. இதுல போய் நின்னுகிட்டு எதுக்கு ஜனநாயகன்? அந்த ரசிகர்கள் கும்பல் அவங்க பூரா பேரு விஜய் அரசியல்னு ஏதாவது ஒண்ணு பேசணும்னு வர்றவங்களா இருந்தா அவங்க அப்படி ட்ரீட் பண்ணணும்ல. அதுல உங்களுக்கு இது இல்ல. அப்புறம் வேற என்ன? அப்புறம் சிஎம் போட்ட வீடியோ இவங்களை ரொம்ப கட் பண்ணிடுச்சு போல. இரு, நான் கேக்குறேன், படத்தை பார்த்து அது ஆதரவு வச்சு நான் போஸ்ட் தனி போஸ்ட். ஐயா, நீங்க நல்ல உயரம் புரிஞ்சுக்கிறேன். பட் ஆனா கொஞ்சம் அறிவும் வளர்ந்துருந்தா நல்லா இருக்குன்றது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். இந்த சட்ட பேண்ட சொல்றீங்கல்ல, இது உங்க ஒன்னே அவரா டிசைன் பண்ணி எடுத்த சட்டைன்னு மட்டும் மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லணும். ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது போட்ட சட்ட பேண்ட் அது.